Welcome to TAF IAS Academy. This is Shiganti Shivaji from Tanjavur branch. So நம்ம வரிசையா வந்து பாத்தீங்கன்னா 6th ல இருந்து 10th history அப்படிங்கிறது ஒவ்வொரு லெசனா நம்ம ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ அதுல வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரியில இருக்கக்கூடிய 3rd லெசன் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஓகேவா? சோ அதுல ஒன் லைனர். சோ இந்த டாபிக் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும் அப்படிங்கறத தான் பார்க்கறோம். ஓகே, சோ ஒன் லைனர் நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி ஓவரால் அவுட்லைன் அப்படிங்கறது உங்களுக்கு கொடுத்தறேன். சோ இந்த கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும் அப்படிங்கறதுல இந்த லெசன் என்னென்ன பார்க்க போறோம்னா ஆங்கில அரசாங்கம் என்னென்ன நில வருவாய் திட்டங்களை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற விஷயமும் விவசாயிகள் இந்த ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்த திட்டத்தினால என்னென்ன கிளர்ச்சிகள் ஏற்படுத்தினாங்க அப்படிங்கிறத இந்த லெசன் ஃபுல்லாவே பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்திய தேசிய இயக்கம் அப்படிங்கிற இன்டர்நேஷனல் மூவ்மெண்ட் ரிலேட்டடாக கவர் பண்ணக்கூடிய டாபிக் தான். ஸோ இதில் காலனி ஆதிக்கம் அவங்க வந்து வர்றதுக்கு முன்னாடி நம்மளோட பொருளாதாரம் ஃபுல்லாகவே வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருந்துச்சுன்னா வேளாண்மை எதை டிபெண்ட் பண்ணி இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அக்ரிகல்ச்சரை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க வந்து பேஸ் பண்ணி இருந்தாங்க. அவங்களோட வருவாய் எல்லாமே வேளாண்மையில தான் இருந்தது. ஓகேவா? ஸோ அவங்களோட முதன்மை தொழில் வேளாண்மை இருந்தாலும் எல்லா பிறகு வந்து நெசவு தொழிலாக இருக்கட்டும், சர்க்கரை ஆலையாக இருக்கட்டும், இந்த மாதிரி மற்ற தொழில்கள் எல்லாமே வேளாண் சார்ந்த தொழில்கள் தான் இருக்குது. ஸோ அவங்களோட பொருளாதாரம் அப்படிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணி இருந்துச்சு? வேளாண்மையை தான் டிபெண்ட் பண்ணி இருந்தது. ஓகேவா? ஸோ இதில் நிறைய நிலவரவாய் கொள்கை அப்படிங்கிறது வந்து ஆங்கில அரசாங்கம் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஸோ என்னென்ன கொள்கை பார்த்தீங்கன்னா நிலையான நிலவரி திட்டம் அப்படிங்கிறதும், மகள்வாரி திட்டம், ரயத்வாரி திட்டம், இந்த மாதிரி நிறைய லேண்ட் ரெவன்யூ சிஸ்டமை வந்துட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் 1765 வணிக நோக்கத்துக்கும் வியாபார நோக்கத்துக்கும் வந்த ஆங்கிலேயர்கள் வந்து இங்கேயே வலுவாக வந்து நம்மளை ஸ்ட்ராங்காக ரூல் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அலகாபாத் உடன்படிக்கை அப்படிங்கிறத சொல்லுவோம். ஓகே, ஸோ அலகாபாத் உடன்படிக்கை அப்படிங்கிற எந்த வருஷம் போட்டிருப்பாங்கன்னா 1765 அலகாபாத் உடன்படிக்கை அப்படிங்கிறது போட்டுருவோம். ஓகே, ஸோ இந்த அலகாபாத் உடன்படிக்கையின்படி வருவாய் வசூலிக்கிற உரிமையை திவானி ரைட்ஸை ஆங்கிலேயரிடம் விட்டு கொடுத்தனர். ஓகேவா? ஸோ அதன் மூலமாக ராபர்ட் கிளைவ் என்ன பண்ணுறாரு 1765 இந்த அலகாபாத் உடன்படிக்கையின்படி வங்காளம், பீகார் மற்றும் ஒரிசா போன்ற பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓராண்டு கால நிலவருவாய் திட்டம் அப்படிங்கிறத இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு. ஓகேவா? ஸோ இந்த ஓராண்டை அடுத்ததாக 5 ஆண்டை மாற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வாரன் ஹாஸ்டிங்ஸ் பிரபு தான் மாற்றிருப்பார். ஓகேவா? ஸோ 5 ஆண்டை மாற்றிட்டு மறுபடியும் என்ன பண்ணியிருப்பாரு? ஓராண்டு திட்டமாக என்ன பண்ணியிருப்பாரு? மாற்றிருப்பாரு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஓராண்டை 5 ஆண்டை மாற்றி மறுபடியும் 5 ஆண்டை ஓராண்டாவும் மாற்றிருப்பாங்க. ஓகே, இந்த மாதிரிலாம் எல்லாமே இதை நிலையான நிலவரி திட்டமாக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு யார் அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா காரன் வாலிஸ் பிரபு தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாரு. ஓகேவா? ஸோ இப்போ ஆங்கில ஆட்சியின் கீழ் நிலவருவாய் திட்டங்கள் அப்படிங்கிறது 3 விதமான நிலவருவாய் திட்டங்கள் இருக்கு. தட் மீன்ஸ் நிலையான நிலவருவாய் திட்டம் சொல்லக்கூடிய பெர்மனன்ட் லேண்ட் ரெவன்யூ சிஸ்டம் அப்படிங்கிறத யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா காரன் வாலிஸ் பிரபு தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாரு. ஓகேவா? ஸோ 1793 காரன் வாலிஸ் பிரபு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாரு. அடுத்தது ரயத்வாரி முறை சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த தாமஸ் மன்ரோ அப்படிங்கிற ஒரு 1820களில் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாரு. ஓகே, ஸோ மகள்வாரி முறை அப்படிங்கிறது 1822 வந்து வில்லியம் பென்டிக் பிரபு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து நிலவருவாய் திட்டங்கள் அப்படிங்கிறது ஆங்கில அரசாங்கம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் ஒவ்வொரு வருவாய் திட்டங்கள் அப்படிங்கிறது பார்க்குறோம். ஸோ வங்காளத்தில், பீகார், ஒரிசா, உத்தரப்பிரதேசம், வாரணாசி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த நிலவருவாய் திட்டம், தட் மீன்ஸ் நிலையான நிலவரி திட்டம் காரன் வாலிஸ் பிரபுவால் கொண்டு வரப்பட்ட திட்டம். கிட்டத்தட்ட 19% நிலப்பரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த நிலையான நிலவரி திட்டம் அப்படிங்கிறதோட வேறு பெயர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜமீன்தாரி, ஜாகிர்தாரி, மல்குஜாரி அண்ட் பிஸ்வதாரி. ஓகே, ஸோ ஜமீன்தாரி, ஜாகிர்தாரி, மல்குஜாரி, நெக்ஸ்ட் பிஸ்வதாரி அப்படிங்கிற இந்த நிலையான நிலவரி திட்டத்துக்கு உண்டான வேறு பெயர்கள் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த நிலையான நிலவரி திட்டத்தின் மூலமாக என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா ஜமீன்தார்கள் இருக்காங்கல்ல, ஸோ அப்போது இந்த விவசாயிகள்கிட்ட வருவாய் வசூலிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜமீன்தார்கள். இந்த ஜமீன்தார்கள் ஆங்கில அரசாங்கத்தில் வருவாயை கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ அப்போ ஜமீன்தார்கள் தான் நிலத்தின் உடைமையாளர்களாகவே மாற்றப்பட்டார்கள். ஓகேவா? ஸோ அரசின் முகவர்களாக அவங்க தான் செயல்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் 11 பங்குல, ஓகேவா, ஸோ 11ல் 10 பங்கு அப்படிங்கிறது ஆங்கில அரசாங்கத்துக்கு வருவாயாக கொடுத்தாங்க. ஸோ ஜமீன்தார்கள் விவசாயிகள்கிட்ட பார்த்தீங்கன்னா பட்டா கொடுத்து ஒப்பந்தம் இந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நீதித்துறை அதிகாரங்கள்லேருந்து அவங்க ஃபுல்லாக விடுவிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, முழுசாகவே இந்த வேலை தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் என்னென்னா நிலையான நிலவரி திட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அதுக்குண்டான நிறை குறைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய தரிசு நிலங்கள் எல்லாமே விவசாய நிலங்களாக மாற்றப்பட்டது. ஓகே, ஸோ அப்போ ஜமீன்தாரி வந்து விவசாயிகள்கிட்ட வாங்குறாங்கன்னா எப்படி அவங்க வந்து அவங்க குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்கு உண்டான வருவாய் எடுத்துகிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் யார் கொடுப்பாங்கன்னா ஆங்கில அரசாங்கத்தில் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த தரிசு நிலம் என்னென்னாகுது, நல்லா வந்து வெல் ஃபர்டைல் லேண்டாக மாறுது. ஓகேவா? ஸோ ஜமீன்தார்கள் பார்த்தீங்கன்னா நிலத்தின் உரிமையாளர்களாக இருந்தாங்க. ஸோ நீதி வழங்கும் பொறுப்பிலேருந்து விடுவிக்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல்
ஆங்கில அரசுக்கு ஒரு நம்பிக்கை உரியவர்களாக யார் இருந்தாங்கன்னா ஜமீன்தார்கள் இருந்தாங்க. ஓகே, ஸோ ஆங்கில அரசுக்கு இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த நிலையான நிலவரி திட்டத்தின் மூலமாக ஒரு பெர்மனண்ட்டான ஒரு ரெவென்யூ அப்படிங்கிறது ஆங்கில அரசாங்கத்துக்கு வந்துச்சு. இது எல்லாமே நம்ம ஜமீன்தாரி முறைன்னு சொல்லக்கூடிய இந்த நிலையான நிலவரி திட்டம் காரன்வாலிஸ் பிரபுவால் கொண்டு வரப்பட்டதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட நிறைகள் அப்படிங்கிறது சொல்லும். ஓகே, ஸோ இதில் குறைகள் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய அரசாங்கம் விவசாயிகள்கிட்ட ஒரு டைரக்ட் கண்ட்ரோல் எதுவுமே இல்லாமல் நடுவில் யார் முகவர்களாக இருக்காங்க, நம்ம ஜமீன்தாரிகள் இருக்காங்க. அப்போது பிரிட்டிஷ்க்கும் விவசாயிகளுக்கும் எந்த ஒரு நேரடி தொடர்புமே இல்லை. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த உரிமைகள் அப்படிங்கிற விவசாயிகளோட உரிமைகள் எல்லாம் மறுக்கப்பட்டு ஜமீன்தார்கள் தான் முக்கிய பொறுப்பாக இருக்காங்க. ஓகே, ஸோ அவங்க விவசாயிகள் எல்லாருமே நம்ம ஜமீன்தார்கள்ட்ட அடிமைகளாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தது. ஓகே, ஸோ அப்போ இதனால் ஜமீன்தார்கள் சோம்பேறிகளாகவும் ஆடம்பர பிரியர்களாகவும் இருந்தாங்க. அவங்க தான் டாமினேட் பண்ணிட்டு விவசாயிகளை ரொம்ப அராஜகமாக கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, ஸோ இது நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரயாத்வாரி முறை அப்படிங்கிறது சொல்கிறோம். ஸோ இந்த ரயாத்வாரி முறை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா கேப்டன் ரீட் மற்றும் தாமஸ் மன்ரோ 1820களில் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் ரீட் மற்றும் தாமஸ் மன்ரோவால் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ எந்தெந்த இடத்துல அறிமுகப்படுத்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா மദ്രാஸ், பம்பாய் மற்றும் அஸ்ஸாம், கூர்க். மദ്രാஸ், பம்பாய், அஸ்ஸாம், கூர்க் இந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா ரயாத்வாரி முறை அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தப்பட்டது. ஓகேவா, ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்து நிலையான நிலவரி திட்டத்தில் என்ன பார்த்தீங்கன்னா இந்த நில வருவாயை ஜமீன்தார்கள் வருவாய் வசூலித்து செஞ்சு கொடுப்பாங்க. ஓகேவா, ஸோ இந்த ரயாத்வாரி முறையில் வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தின் உரிமை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யார்கிட்ட இருந்துச்சுன்னா விவசாயிகள் அவங்கள்ட்ட தான் இருந்தது. ஸோ விவசாயிகளே டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை அவங்க வருவாயை பே பண்ணுற மாதிரி இருந்தது. ஓகே, ஸோ இதுதான் என்ன வருவாய் முறை பார்த்தீங்கன்னா ரயாத்வாரி முறை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இதில் ஆங்கிலேய அரசாங்கம் நேரடியாகவே விவசாயிகள் வரி வசூலை பெற்றது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விளைச்சலில் பாதி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது வருவாய். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாமஸ் மன்ரோ என்ன பண்ணுறாரு, 1/3 வந்து வருவாய் கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி தாமஸ் மன்ரோ இந்த முறையில் மாற்றம் கொண்டு வந்திருப்பாரு. ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளோட நிலைமையை ரொம்ப பாதுகாப்பானதாக இருக்கிற மாதிரி இருந்தது இந்த ரயாத்வாரி முறை. ஓகே, ஸோ இந்த ரயாத்வாரி முறை மூலமாக என்னென்ன சிறப்பு கூறுகள்னா வருவாயோட ஒப்பந்தம் டைரெக்டாகவே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் யார்கிட்ட பண்ணிக்கிறாங்க, விவசாயிகள்கிட்ட பண்ணிக்கிறாங்க. நடுவில் யாருமே எந்த ஒரு இன்டர்மீடியட்ஸ் யாருமே இல்லை. ஓகேவா, ஸோ நில அளவும் விளைச்சலோட மதிப்பீடு என்ன அப்படிங்கிறத பார்த்து கணக்கு பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க, வருவாய் அப்படிங்கிறத வசூலிச்சாங்க. ஓகேவா, ஸோ விளைச்சலை 45% 50% வரை என்ன பண்ணுறாங்க, அந்த விலை நிர்ணயம் அப்படிங்கிறத செஞ்சு வச்சுக்கிறாங்க. ஓகேவா, ஸோ ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நில வருவாய் வந்து இந்த மூலமாக இதோட குறைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிகமான லேண்ட் ரெவென்யூஸ் நில வருவாய் அதிகமாக வசூலிக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அரசு ஜமீன்தார்களுக்கு பதிலாக விவசாயிகளை வந்து சொல்கிறோம். இதுக்கு முன்னாடி வந்து நிலையான நிலவரி திட்டத்தில் என்னென்னா ஜமீன்தார்கள் விவசாயிகளை சுரண்ட மாதிரி இருந்தது. இங்கே ஜமீன்தார்களே வேண்டான்னு சொல்லிட்டு விவசாயிகள் டைரெக்டாக பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை பே பண்ணுற மாதிரி இருந்தாலும் இன்ஸ்டெட் ஆஃப் ஜமீன்தார்கள் பதிலாக ஆங்கில அரசாங்கமே நேரடியாக அவங்களோட வருவாயை சொல்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருந்தது சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மகள்வாரி முறைன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த மகள்வாரி முறை அப்படிங்கிறது ஹோல்ட் மெக்கன்சி அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் உதித்த ஒரு விஷயம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகள்வாரி முறை. ஓகே, ஸோ அவரோட விஷயம் தான், அதாவது ஜமீன்தாரி முறைக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டதா என்னன்னு பார்த்தீங்கன்னா மகள்வாரி முறை. ஸோ வடமேற்கு மாகாணங்களில் சமவெளி பகுதி, கங்கை சமவெளி பகுதி இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி பகுதிகள்னு பார்த்தீங்கன்னா இந்த மெயினாக பஞ்சாப் போன்ற பகுதிகளை 1822 வந்து பார்த்தீங்கன்னா ராபர்ட் மெர்த்தன்ஸ்பர்ட், ஓகே, ஸோ ஹோல்ட் மெக்கன்சியோட சிந்தனையில் உதித்து ராபர்ட் மெக்கன்ஸ்பர்ட், ஓகே, ஸோ அவரோட வழிகாட்டுதலின்படி 1822 வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகள்வாரி முறை அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது. ஸோ வில்லியம் பென்டிக் பிரபு பார்த்தீங்கன்னா இதில் சில மாற்றங்கள் பண்ணியிருப்பாங்க. 1833 சில மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மகள் அல்லது கிராம விளைச்சலின் அடிப்படையில் எந்த விளைவிச்சல் எவ்வளோ இருக்கோ அதன் அடிப்படையில் வருவாய் அப்படிங்கிறது வசூலிக்க செய்யப்பட்டது. ஓகேவா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தொடக்கத்தில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 3/2 பங்கு அப்படிங்கிற மாதிரி நிர்ணயிக்கப்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் நில வருவாயை வந்து பார்த்தீங்கன்னா 50% கம்மி பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ இந்த முறையில் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இந்த நில வருவாய் கிராமம் முழுவதுமே வசூல் செய்து அரசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு நிலையான நிலவரி திட்டத்தில் ஜமீன்தார்கள் வசூல் பண்ணி கொடுத்தாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரயாத்வாரி முறையில் விவசாயிகளே டேரெக்டாக என்ன பண்ணுறாங்க, அரசாங்கத்தை பே பண்ணாங்க. ஓகே, ஆனால் இந்த மகள்வாரி முறையில் என்ன பண்ணுறாங்க, கிராம தலைவர் வந்து நடுவில் முகவராக இருந்து ஆங்கில அரசாங்கத்துக்கு வருவாய் வசூலித்து கொடுத்தாங்க. ஓகேவா, ஸோ இந்த கிராம தலைவர்களை என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லம்பார்டர் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஓகேவா, ஸோ இவங்க தான் வசூல் செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருவாய் முறையிலையும் இவங்க மகள்வாரி முறையில் கிராம தலைவர் வந்து நிறைய வந்து
சலுகைகளை வந்து பண்ணிட்டு சொந்த விருப்பங்களை நிறைவேற்றிக்கணுங்கிறதுக்காக அதிகமான வருவாயை வந்து வசூலிக்கிறது, மக்களை வந்து லாபகரமான விவசாயிகளை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த ப்ராஃபிட்மே இல்லாமல் இவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது. ஓகே. ஸோ ஜமீன்தாரி முறையோட மாற்றியமைக்கப்பட்ட முறையும் கொண்டு வந்து ஜமீன்தார் சுரண்டுறதுக்கு பதில் யார் இங்கே சுரண்டுனாங்க? கிராம தலைவர்கள் தான் சுரண்டாங்க அப்படிங்கிறத சொல்கிறோம். ஓகே. ஸோ இந்த 3 விதமான விவசாய முறைகளில் இந்த வருவாய் முறை அப்படிங்கிறது இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஓகே. ஸோ இதனால் வறுமையிலையும் விளைவிச்சல் கம்மியாக இருக்கும்போது கடன் சுமையினாலையும் வட்டிக்கு பணம் கொடுப்பவர்களை நாடி மக்கள் போக ஆரம்பித்தாங்க. ஓகேவா. ஸோ நிறையா வந்து விளைவிச்சலே இல்லாத நேரத்தில் அவங்க வீட்டில் போய் வருவாய் வசூலிச்சா மக்கள் எப்படி இருப்பாங்க? கஷ்டப்படுவாங்க. ஓகேவா. ஸோ அதுக்கெல்லாம் சேர்ந்து தான் என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து யாருக்கு எதிராக வந்து கிளர்ச்சிகளை ஈடுபடுறாங்கன்னா ஜமீன்தார்களுக்கு எதிராக, வட்டிக்கு பணம் கொடுப்பவர்களுக்கு எதிராக, நிலப்பிரபுக்கள் இருக்காங்களா அவங்களுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில அரசாங்கத்துக்கு எதிராகவும் என்ன பண்ணுறாங்க, விவசாயிகள் கிளர்ச்சியில் ஈடுபட்டாங்க. ஓகேவா. ஸோ அந்த மாதிரி என்னென்ன கிளர்ச்சிகள் அப்படிங்கிறது பார்க்குறோம் விவசாயிகளோட புரட்சியில். ஃபர்ஸ்ட் ஒன் சாந்தல் கழகம். சாந்தல் கழகம்ங்கிறது எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1855லேருந்து 56 வரைக்கும் சாந்தல் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஓகே. ஸோ இந்த சாந்தல் அப்படிங்கிற பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிழக்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய ராஜ்மஹால் மலைக்குன்று பகுதிகளை சுற்றி இருக்கவங்க தான் சாந்தல் இன மக்கள் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஓகேவா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பீகாரில் இருக்கக்கூடிய ராஜ்மஹால் மலைக்குன்றில் இருக்கக்கூடிய இந்த சாந்தல் இன மக்கள் மீது அதிகமான வருவாயை சுமத்தி வட்டிக்கு பணம் கொடுப்பவர்கள் என்ன பண்ணுறாங்க, அராஜகமான முறையில் அவங்களோட இடத்தை அபகரிச்சுட்டு அவங்களோட பிளேஸை விட்டு என்ன சொல்கிறாங்க, நகர்ந்து போக சொல்கிறாங்க. ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த இடத்த விட்டு நகருங்கன்னு சொல்லும்போது இந்த சாந்தல் இன பணக்கூடிய மக்கள் வந்து ஏற்படுத்துகிற கிளர்ச்சி தான் என்ன கிளர்ச்சினா சாந்தல் கழகம் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஓகேவா. ஸோ இதில் ஆங்கில அரசாங்கத்துக்கு எதிராக பார்த்தீங்கன்னா ஆயுதம் ஏந்திய புரட்சியை வந்து பார்த்தீங்கன்னா 1855ல் துவங்குதுன்னு சொல்கிறாங்க இந்த சாந்தல் இன மக்கள். ஓகேவா. ஸோ இதன் முடிவாக வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே பொறியாளர்கள், அரசு அலுவலர்கள் கடன் சுமத்துறாங்க, தட் மீன்ஸ் வட்டிக்கு பணம் கொடுக்குறாங்க, இவங்க ஜமீன்தார்கள், இவங்களுக்கு எதிராக ஏற்படுத்தப்பட்ட கிளர்ச்சி தான் என்ன கழகம் பார்த்தீங்கன்னா சாந்தல் கழகம். எந்த வருஷம்னா 1855ல். ஓகே. ஸோ இதில் பிப்ரவரி மாதம் 1856 வரை இந்த சாந்தல் கிளர்ச்சி அப்படிங்கிறது தொடர்ந்துச்சு. இந்த கழகத்தின் முடிவாக பார்த்தீங்கன்னா சாந்தலர்களுக்குன்னே ஒரு தனியான பிரகான பிரிவு அப்படிங்கிறது ஏற்படுத்தப்பட்டது. ஓகே. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ இண்டிகோ கழகம்ங்கிறது இண்டிகோங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அவுரி செடி. ஓகே. ஸோ கருநீல சாயம் சொல்லக்கூடிய இந்த அவுரி செடி. ஓகே. ஸோ இண்டிகா ஹேடை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு அவுரி செடி 1859லேருந்து 60 இந்த இண்டிகோ கழகம் அப்படிங்கிறது நடந்திருக்கும். இட் இஸ் நத்திங் பட் ஐரோப்பிய பண்ணையாளர்கள் நம்ம இந்திய விவசாயிகளை என்ன பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக விளைவிச்சல் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களோட ஐரோப்பிய பண்ணைகளை தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு இந்த கருநில சாய செடியை வந்து விளைவிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக வந்து மக்கள் ஏற்படுத்தின கிளர்ச்சி தான் என்ன கழகம் பார்த்தீங்கன்னா இண்டிகோ கழகம் சொல்கிறோம். ஸோ முன்கூட்டியே அட்வான்ஸாக நீங்கள் அமௌண்ட்டை வாங்கிட்டு நீங்கள் அடிமைகளை ஒப்பந்த கூலி தொழிலாளர்கள் வேலை பார்ப்பாங்களே, ஸோ அட்வான்ஸ் அமௌண்ட் வாங்கிட்டு நீங்கள் வந்து விளைவிச்சல் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள ஃபோர்ஸ் பண்ணுறதும் அவங்கள வந்து அதிகமாக வருவாய் சுமத்துறதும் இந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது என்ன கழகம் நடக்குது, அவுரி புரட்சி சொல்லக்கூடிய இண்டிகோ கழகம் 1859லேருந்து 60. ஓகே. ஸோ இந்த இண்டிகோ கழகம் பார்த்தீங்கன்னா நாதியா மாவட்டத்தில் திகம்பர பிஸ்வாஸ் மற்றும் சரண் பிஸ்வாஸ் அவங்க வந்து வழிநடத்தி இந்த கழகத்தை வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. ஆனால் ஆங்கில அரசாங்கம் கடுமையான சட்டங்களை போட்டு, ஓகேவா. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1862ல் இந்த ஆக்டை ஒன்று போட்டு என்ன பண்ணுறாங்க, இதோட விஷயத்தை வந்து கடுமையாக ஒடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த இண்டிகோ கழகத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்து தேசபக்தன் போன்ற செய்தித்தாளில் வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீல் தர்பன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா தீனபந்து மித்ரா அப்படிங்கிறவர் நீல் தர்பன் அப்படிங்கிற நாடகத்தை எழுதியிருப்பாரு. ஓகேவா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இண்டிகோ கழகம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயம். ஓகே. ஸோ அடுத்தது பாப்னா கழகம்ன்றது எந்த வருஷம்னா 1873லேருந்து 76 நடந்தது பாப்னா கழகம். ஓகேவா. ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகள் மீது ஜமீன்தார்கள் அவங்க வந்து அடக்குமுறை பண்ணதுனால பாப்னாவில் வந்து பார்த்தீங்கன்னா யூசுப் சாஹிப் பர்கானா அப்படிங்கிற பிளேஸில் கேசப் சந்திர ராயால் ஆரம்பிக்கப்பட்ட கழகம் தான் என்ன கழகம்னா பாப்னா கழகம். ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேணும்னே அவங்க மேலே வந்து விவசாயிகள் கரெக்டான வாடகை செலுத்தலை அப்படிங்கிற மாதிரினா வந்து பழியை சுமத்தி என்ன பண்ணுறாங்க, இந்த மக்கள் மீது அராஜகமாக வன்மையான முறையில் நடந்துக்கிறாங்க. ஸோ அதனால் பாப்னா முழுவதுமே பார்த்தீங்கன்னா இந்த மாவட்டங்கள் இருக்கக்கூடிய விவசாயிகள் ஏற்படுத்துகிற கிளர்ச்சி தான் பாப்னா கழகம் சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ ஸ்டார்டிங்கில் ஜமீன்தார்களோட வீடுகள் மட்டும்தான் கொள்ளையடிக்கிற மாதிரி இருந்தாங்க. அப்போது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எதிர்த்தாங்கன்னா காவல் நிலையங்களை வந்து எதிர்த்து வந்து விவசாயிகள் வந்து என்ன பண்ணுறாங்க, போராட்டம் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ அவங்க அது மேலே தாக்குதல் நடத்தினா போராட்டம் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே வந்து ஒரு சட்ட விழிப்புணர்வு பெற்று சட்ட உரிமைகளையே வந்து மேம்படுத்தி என்ன பண்ணுறாங்க, அனைத்து மக்கள் ஒன்று சேர்ந்து அமைதியான முறையில் ஆற்றலையும் வலிமையும் யூஸ் பண்ணி இந்த பாப்னா கழகத்தில் புரட்சியை ஏற்படுத்துகிறாங்க சொல்கிறாங்க. ஓகே. ஸோ அடுத்தது தக்கான கழகம். இது தக்கான கழகம்ங்கிறது எந்த வருஷம்னா 1875ல் தக்கான கழகம்.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளும் ஏற்படுத்துகிற கிளர்ச்சி தான். யாருக்கு மெயினான்னு பார்த்தீங்கன்னா வட்டிக்கு பணம் கொடுப்பவர்களுக்கு எதிராக, குஜராத்தில் வட்டிக்கு பணம் கொடுப்பவர்களுக்கு எதிராக ஏற்படுத்தப்பட்ட கழகம் தான் தக்கான கழகம் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பூனாவில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் வட்டிக்கு பணம் கொடுப்பவருக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சொத்துக்களை வந்து அபகரிக்கிறதோட அந்த கிராமத்தை விட்டே வெளியேற்ற அந்த வட்டிக்கு பணம் கொடுக்குறவரை வெளியேற்ற வச்சாங்க. இது பூனாவில் நடந்த நிகழ்வு. இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா இந்த கழகம் 33 கிராமங்கள் வரை பரவியதுன்னு சொல்கிறாங்க, தக்கான கழகம். ஓகேவா, ஸோ இந்த கழகத்தை வந்து இராணுவத்தை வரவழைச்சு தான் இந்த கழகத்தையே ஒடுக்கியிருக்காங்க அப்படிங்கிற சொல்லுவாங்க. அப்போ அந்த காலத்தில் இராணுவத்தை வரவழைச்சு இந்த கழகத்தைனா அது எப்பேற்பட்ட கழகம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்தது பஞ்சாப் விவசாயிகள் சங்கம் சொல்லக்கூடியது எந்த வருஷம் நடந்திருக்குன்னா 1890லேருந்து 1900 நடந்திருக்கும். ஓகேவா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெற்ற கடன், அதாவது கடன் வாங்குறாங்களா அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியலன்னு வட்டிக்கு பணம் கொடுப்பவர்கள் அராஜகமாக செயல்படுத்துகிறாங்களே, ஸோ இதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த பஞ்சாப் விவசாயிகள் இயக்கம் அப்படிங்கிறத உருவாக்குனாங்க. ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இராணுவத்தில் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் யார் ரெக்ரூட் பண்ணுறாங்கன்னா பஞ்சாபில் இருக்க அந்த சிங் இருப்பாங்களா, ஸோ அவங்கள தான் அதிகமாக ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ அந்த பஞ்சாப் விவசாயிகளை பாதுகாக்கிறதுக்காகவே என்ன பண்ணுறாங்க, பஞ்சாப் நில உரிமை மாற்று சட்டம் அப்படிங்கிறத நிறைவேற்றாங்க. ஓகேவா, ஸோ இது பஞ்சாப் கழகம் அப்படிங்கிற சொல்லுவோம். அடுத்தது சம்பரான் சத்தியாகிரகா. ஸோ நம்ம காந்திய காலகட்டங்களில் பார்ப்போம். ஸோ சம்பரான் சத்தியாகிரகா அப்படிங்கிறது எந்த வருஷம் நடந்திருக்குன்னா 1917லேருந்து 18 நடந்திருக்கும். ஓகேவா, ஸோ சம்பரான் அப்படிங்கிறது பீகாரில் இருக்கக்கூடிய சம்பரான் அப்படிங்கிற மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய பண்ணையாளர்கள் மக்களை வந்து அந்த விவசாயிகளை வந்து கட்டாயப்படுத்தி வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த அவுரி செடி விளைவிக்க சொல்லி இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ அப்போ சம்பரானின மக்கள் வந்துட்டு அதிகமாக வட்டிக்கு பணம் கொடுப்பவர்களை நாடி பண்ணுறாங்க, அதிகமான வருவாய் வசூலிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த விளைவிச்சலை கொண்டு போய் சந்தையில் விற்கலாம் போனாலுமே அங்கே இருக்க அமௌண்ட்டை யார் ஃபிக்ஸட் பண்ண அமௌண்ட்டாக இருக்கும், நம்ம ஐரோப்பிய பண்ணையாளர்கள் வந்து ஃபிக்ஸட் பண்ண அமௌண்ட்டாக தான் இருக்கும். இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் வந்துட்டு மகாத்மா காந்தியை போய் நாடுறாங்க. ஓகே, ஸோ மகாத்மா காந்தியை நாடும்போது இந்த ராஜ்குமார் சுக்லா அப்படிங்கிறவர் தான் இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லி மகாத்மா காந்தி இந்த சம்பரான் சத்தியாகிரகத்துக்கு தலைமை தாங்குறாரு. ஸோ இதில் 20ல் 3 பங்கு விளைவிச்சல் நீங்கள் கொடுத்தாகணும்னு சொல்லும்போது அவங்களால இந்த சுமையை சுமத்த முடியாது. அதனால என்ன பண்ணுறாங்க, காந்தி கிட்ட போய் சொல்லும்போது தான் காந்தி முதலாக தனது இந்திய தேசிய இயக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்ட சத்தியாகிரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்பரான் சத்தியாகிரகம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இதில் ஆங்கில அரசாங்கம் காந்தியை வன்மையாக வந்து சொல்லியிருப்பாங்க, நீங்கள் வந்து இந்த உங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, இந்த மாவட்டத்தை விட்டு வெளில போங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் காந்தி தொடர்ந்து இந்த சம்பரான் சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்துக்கிறாரு. ஓகேவா, ஸோ 1918 பார்த்தீங்கன்னா சம்பரான் விவசாயிகள் சட்டம் அப்படிங்கிறது நிறைவேற்றப்படுகிறது. ஓகே, ஸோ அடுத்தது கேதா சத்தியாகிரகம் சொல்கிறோம். ஸோ கேதா மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இந்த பஞ்சகால விதி அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா 25% கீழே விளைவிச்சல் இருந்தால் நீ வரி செலுத்த தேவையில்லைன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் மக்கள் வந்து பஞ்சம், நோய்வாய்ப்பட்டு, வறட்சி, இந்த மாதிரி பருவமழை பொய்த்து, இந்த மாதிரி என்ன காரணம் இருந்தாலும் பரவாயில்ல, நீ என்ன பண்ணணும், எனக்கு கொடுக்க வேண்டிய வரியை கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு ஆங்கில அரசாங்கம் அராஜகமான முறையில் நடந்திருக்கும். ஸோ அப்போ மக்கள் என்ன பண்ணுறாங்க, மகாத்மா காந்தி உறுப்பினராக இருக்கக்கூடிய இந்த இந்திய சர்வன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி சொல்லக்கூடிய இந்திய பணியாளர் சங்கத்தில் உறுப்பினர் இருப்பார் காந்தி, அவர்கிட்ட போய் உதவியை நாடுவார். ஓகேவா, ஸோ அப்போது காந்தி அவர்களால் தலைமை ஏற்று இந்த கேதா சத்தியாகிரக போராட்டம் நடந்திருக்கும். ஓகேவா, ஸோ இந்த கேதா சத்தியாகிரக போராட்டத்தில் வந்துட்டு சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து இதில் முக்கியமான பங்கு வந்து வகிச்சிருப்பாருன்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காந்தி காலகட்டங்களில் மாப்பிள்ளை கிளர்ச்சி அப்படிங்கிற சொல்லுவோம். மாப்பிள்ளைகள் அப்படிங்கிற யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேரளாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம் விவசாயிகள் தான் மாப்பிள்ளைகள் சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இந்த ஜமீன்தார்கள் சொல்லக்கூடிய இந்த நிலப்பிரபுகளுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில அரசாங்கத்துக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட கிளர்ச்சி தான் என்ன கிளர்ச்சினா மாப்பிள்ளை கிளர்ச்சி சொல்கிறோம். ஓகே, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரேபியர்கள்லாம் வந்திருப்பாங்கல்ல, ஸோ அவங்கெல்லாம் வந்து இடம் விட்டு இடம் மைக்ரேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அரேபியர்கள்னாலே முஸ்லீம்ஸ் தான். ஓகே, ஸோ அவங்க இங்கேயே தங்கியிருந்து அங்கே இருக்கக்கூடிய மலபாரில் இருக்கக்கூடிய பெண்களை வந்து திருமணம் செய்கிறனால தான் அவங்க மாப்பிள்ளைன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ முஸ்லீம் விவசாயிகள் மீது அதிகமான வரி சுமை சுமத்தினதுனால அந்த மக்கள் எல்லாம் ஏற்படுத்துகிற கிளர்ச்சி தான் என்ன கிளர்ச்சினா மாப்பிளா கிளர்ச்சின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாப்பிளா விவசாயிகளை வந்து வன்மையாக ஆங்கில அரசாங்கம் ஒடுக்குறாங்க. ஸோ 1921 பார்த்தீங்கன்னா இறக்கமின்றி இந்த மாப்பிளா கிளர்ச்சி அப்படிங்கிறது ஒடுக்கப்படுகிறது. ஓகே, ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கழகம் அப்படிங்கிறது நம்ம காந்தி காலகட்டத்தில் பர்தோலி சத்தியாகிரகா சொல்கிறோம். ஸோ இந்த பர்தோலி சத்தியாகிரகங்கிறது எந்த வருஷம் நடைபெற்றுக்குன்னா 1929லேருந்து 1930 நடந்திருக்கும். ஓகேவா, ஸோ இந்த பர்தோலி சத்தியாகிரக போராட்டத்தை வந்து தலைமை தாங்கி நடத்துகிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமை தாங்குவார். ஸோ பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி 1928 வந்து பார்த்தீங்கன்னா வரிகொடா இயக்கம் அப்படிங்கிறத நடத்துகிறாங்க. ஓகேவா, ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நில வருவாயை வந்து 30% இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ அதனால் இந்த பர்தோலிங்கிறது குஜராத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில் பர்தோலி சத்தியாகிரக போராட்டத்தை நடத்துவாங்க. ஓகேவா, ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1937 காங்கிரஸ் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் விவசாயிகளோட நிலம் அனைத்துமே அவங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டது,
திருப்பி கொடுக்கப்பட்டது. ஓகே, ஸோ இந்த லெசன் ஃபுல்லாகவே என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆங்கில அரசாங்கம் கொண்டு வந்த நில வருவாய் திட்டங்கள் என்னென்ன இருக்குது, 3 விதமான திட்டங்கள் பார்த்தோம். அதில் இந்த திட்டங்கள் மூலமாக விவசாயிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்க, பழங்குடியினர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்க, அவங்க ஆங்கில அரசாங்கத்துக்கு எதிராக என்னென்ன கிளர்ச்சிகள் ஈடுபட்டாங்க அப்படிங்கிறது தான் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஓவரால் ஒரு அவுட்லைனாக இந்த லெசன் சொன்னேன். ஸோ இதுக்கு உண்டான ஒரு ஒன்லைனர் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ டிஸ்கஸ் பண்ணிடலாமா? எஸ். ஸோ 8ஆம் வகுப்பு வரலாறுல 3rd லெசனாக இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லெசன் கிராம சமூக வாழ்க்கை முறை. ஓகே, ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓராண்டு நில வருவாய். ஓகே, ஸோ இந்த ஓராண்டு நில வருவாய் இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாரு? ராபர்ட் கிளைவ். ஸோ ராபர்ட் கிளைவ் அப்படிங்கிறவர் 1765 ஓகே ஓராண்டு நில வருவாயா அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாரு. ஓகே, ஸோ இந்த ஓராண்டு நில வருவாயை 5 ஆண்டு நில வருவாயா மாற்றினது யாருன்னு பார்த்தீங்கன்னா வாரன் ஹாஸ்டிங்ஸ் பிரபு. சொல்லுமா? ஸோ வாரன் ஹாஸ்டிங்ஸ் பிரபு என்ன பண்ணியிருப்பாரு? இதை 5 ஆண்டு நில வருவாயை மாற்றிருப்பாரு. ஓகே, ஸோ இதை 10 ஆண்டு நிலையான நில வருவாயை கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா காரன் வாலிஸ் பிரபு. ஓகே, ஸோ காரன் வாலிஸ் பிரபு அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணியிருப்பாரு? இதை நிலையான நில வருவாயாக கொண்டு வந்திருப்பாரு. ஓகே, ஸோ நிலையான நிலவரி திட்டம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த நிலையான நிலவரி திட்டம்ங்கிறது எந்த வருஷம் கொண்டு வந்திருப்பாங்க? 1793 நிலையான நிலவரி திட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ அறிமுகம் செய்தவர் தான் யாரு? நம்ம லார்ட் காரன் வாலிஸ். ஓகே, ஸோ காரன் வாலிஸ் பிரபு தான் இதை நிலையான நிலவரி திட்டத்தை கொண்டு வந்திருப்பாரு. ஓகே, ஸோ இந்த நிலையான நிலவரி திட்டத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க? ஜமீன்தார்கள் தான் மக்கள்கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்க? விவசாயிகள்கிட்ட வருவாயை வசூலிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து நீதி அந்த விஷயத்துலேருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டு இதில் என்ன பண்ணுறாங்க? ஃபுல் அண்ட் ஃபுல் வரி சுமையை வருவாயை வந்து விவசாயிகள்கிட்டருந்து கலெக்ட் பண்ணி ஆர்டர் கொடுக்குறாங்க. நம்ம பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு கொடுக்குறாங்க பார்த்தோம். ஓகேவா? சரி, இந்த ஜமீன்தாரி இதோட வேறு பெயர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜமீன்தாரி நம்ம நிலையான நிலவரி திட்டத்துக்கு வேறு ஒரு பேர். ஓகே, ஜமீன்தாரி, மல்குஜ்வாரி, ஓகே, பிஸ்பதாரி, ஜமீன்தாரி, ஜஹிர்தாரி இதோட வேறு பெயர்கள். ஓகே, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நிலையான நிலவரி திட்டத்துக்கு உண்டான வேறு பெயர்கள் அப்படிங்கிறது சொல்லுங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ரயத்வாரி முறை. ரயத்வாரி முறை அப்படிங்கிறது எந்த வருஷம் கொண்டு வரப்பட்டதுன்னா 1820களில் கொண்டு வரப்பட்டது. ஓகேவா? ஸோ அறிமுகம் செய்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் தாமஸ் மன்ரோ. அவர் தான் என்னன்னா இந்த ரயத்வாரி முறையை கொண்டு வந்திருப்பாரு. ஓகே, ஸோ அறிமுகமான இடம் அப்படிங்கிறது எங்க பார்த்தோம்? மദ്രാஸ், பீகார். இந்த இடத்துல என்ன பார்த்தீங்கன்னா இந்த அசாம் இந்த பகுதிகளில் அறிமுகமாச்சு அப்படிங்கிறது பார்த்தோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மகள்வாரி முறை. மகள்வாரி முறை 1822 வந்து அறிமுகமாச்சு அப்படிங்கிற சொல்கிறோம். ஸோ ஹோல்ட் மெக்கன்சி அப்படிங்கிறவரை வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சிந்தனையில் உயர்த்து ராபர்ட் அப்படிங்கிற அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட வழிகாட்டுதலின்படி வில்லியம் பென்டிக் பிரபு என்ன பண்ணியிருப்பார்? அதில் சில மாற்றங்களை கொண்டு வந்திருப்பாரு. ஓகே, ஸோ ஹோல்ட் மெக்கன்சி. ஸோ ஹோல்ட் மெக்கன்சியில் ராபர்ட் அவரோட வழிகாட்டுதலில் வில்லியம் பென்டிக் பிரபு இதில் சில மாற்றங்களோட என்ன பண்ணிப்பார்? 1833 மாற்றங்களை கொண்டு வந்திருப்பார். எதற்கு மாற்றாகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜமீன்தாரி முறை சொல்லக்கூடிய நிலையான நிலவரி திட்டத்துக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா மகள்வாரி முறை அப்படிங்கிறத சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கழகங்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ விவசாயிகள் புரட்சி அப்படிங்கிறது சாந்தல் கழகம் அப்படிங்கிறத பார்த்தோம். 1855லேருந்து 1856 வரைக்கும் என்ன கழகம்? சாந்தல் கழகம். ராஜ்மஹால் மலைக்குன்று பகுதிகளில் இருந்தவர் தான் சாந்தல் இன மக்கள் சொல்லுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இண்டிகோ கழகம். அவுரி புரட்சிங்கிறது எந்த வருஷம்? 1859லேருந்து 1860 இந்த இண்டிகோ அவுரி புரட்சி அப்படிங்கிறத சொல்லுவோம். ஓகே, ஸோ நீல் தர்பன் நாடகத்தை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யாரு? தீனபந்து மித்ரா. தீனபந்து மித்ரா தான் என்ன எழுதியிருப்பாரு? இந்த நீல் தர்பங்கிறது இண்டிகோ கழகத்தை பற்றி இண்டிகோவின் கண்ணாடி அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருப்பாரு? எழுதியிருப்பாரு. ஓகே, ஸோ தக்கான கழகம். 1875 குஜராத்தில் இருக்கக்கூடிய வட்டிக்கு பணம் கொடுப்பவர்களுக்கு எதிராக ஏற்படுத்தப்பட்ட கிளர்ச்சி தக்கான கழகம். ஓகே, ஸோ பஞ்சாபோட விவசாயிகள் சங்கம்ங்கிறது 1890லேருந்து 1900. ஓகே, ஸோ இந்த காலகட்டங்களில் பஞ்சாபோட விவசாயிகள் சங்கம் அப்படிங்கிறது 1900 கரெக்டாக ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ சம்பரான் சத்தியாகிரக காந்தி தலைமையேற்ற முதல் சத்தியாகிரக போராட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சம்பரான் சத்தியாகிரக போராட்டம் 1917. இதில் தான் என்ன சொல்லியிருப்பாங்க? 20ல் 3 பங்கு விளைவிச்சலை கொடுக்க சொல்லி அவங்கள
என்ன பண்ணியிருப்பாங்க, ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போது காந்தியை வந்து என்ன பண்ணுறாங்க, மக்கள் நாடுறாங்க. ராஜ்குமார் சுக்லாவோட விருப்பத்தின் பேரில் தான் நம்ம காந்தி வந்து இதை தலைமையேற்று நடத்துவார். ஸோ இதில் ராஜேந்திர பிரசாத், மஜாருல் ஹக், ஆச்சாரியா கிருபாலினி, மகாதேவ தேசாய் இந்த மாதிரி தலைவர்களோடு சேர்ந்து காந்தி என்ன பண்ணுறாரு, ஒரு விசாரணை குழுவை ஏற்படுத்தி இந்த சம்பரான் இன மக்களுக்காக என்ன பண்ணியிருப்பாரு, போராடி இருப்பார். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், எஸ், கேதா சத்தியாகிரக போராட்டம். கேதா அப்படிங்கிறது குஜராத்தில் இருக்கக்கூடிய மாவட்டம். ஸோ கேதா சத்தியாகிரக போராட்டம்ங்கிறது எந்த வருஷம் நடந்திருக்குன்னா 1918. இங்கே தான் என்ன சொன்னோம், பஞ்சகால விதியை ஃபாலோ பண்ணாமல் ஆங்கிலேயர்கள் தலையிட கொள்கையை ஃபாலோ பண்ணதுனால மகாத்மா காந்தி அவர்கள் தலைமையேற்று இந்த கேதா சத்தியாகிரக போராட்டத்தை நடத்தியிருப்பார். சர்தார் வல்லபாய் பட்டேல், விதல்பாய் பட்டேல், இந்திலால் யக்னிக்கு எல்லாமே இதுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் மாப்பிளா கிளர்ச்சிங்கிறது 1921 மாப்பிள்ளை கிளர்ச்சி. ஓகே. ஸோ பர்தௌலி சத்தியாகிரகம்ங்கிறது என்னது, 1929 1930ங்கிறது பர்தௌலி சத்தியாகிரகம் சொல்கிறோம். சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில் பர்தௌலி சத்தியாகிரக போராட்டம் நடந்திருக்கும். ஓகே. ஸோ சம்பரான் விவசாய சட்டம் அப்படிங்கிற எந்த வருஷம்னா 1918 சம்பரான் மக்களுக்காக விவசாய சட்டம்ங்கிறது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த லாஸ்ட் கொஸ்டின் இஸ், வரிகொடா இயக்கம்ங்கிறது பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி 1928 இந்த வரிகொடா இயக்கம் சொல்கிறோம். ஓகே. ஸோ சிவில் நோ டேக்ஸ் கேம்பெயின் சொல்லுவோம். ஸோ நோ டேக்ஸ், இங்கிலீஷில் நோ டேக்ஸ் கேம்பெயின், வரிகொடா இயக்கம் அப்படிங்கிறது நடத்தப்பட்டிருக்கும். ஓகேவா. ஸோ இந்த லெசன் கிராம சமூக வாழ்க்கை முறையும் அப்புறம் இதில் வந்து என்னென்ன கிளர்ச்சிகள் அப்படிங்கிற லெசன் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் லெசனில் இதே மாதிரி வீடியோஸில் வந்து உங்களுக்கு கிளாஸை வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்குண்டான கொஷின்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம். ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.